கூறினார். அதுபோல் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் நாம் கலிபெருமாளருடைய மக்கள் துணையால் மரணத்தை வந்தேன் அந்த நூலை நாம் தான் பதிப்பித்தோம். அதை பதிப்பித்து வெளியிட்டு விடார்கள் தியாக அவர்கள் வந்திருந்தார்கள். எனக்கு அந்த நூலை பார்த்த பிறகுதான் ஞாபகம் அவருடைய உறவெல்லாம் இருந்ததால் அவர் சிறையில் இருந்திருக்கிறார், இந்த கடனை எல்லாம் பெற்றிருக்கிறார் என்று அந்த வெளியிட்டு விடார்கள் நிறைய செய்திகளை எல்லாம் நாம் பெற்று கேட்க வேண்டிய நிலையாக இருந்தது. இப்பொழுதும் இணைய வழியாக ஒவ்வொரு கிழமையும் அரசியல் வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறார். பயனுள்ள செயல்பாட்டை செய்து கொண்டிருக்கிறார் என்ற வகையில் அவர் அரசியல் பற்றிய இந்த நினைவு பிறந்தநாள் நினைவு செய்தியை முழுமையாக இன்று அவர் எடுத்துக்கொள்வார் என்று நான் எண்ணுகிறேன். அதற்கு முன்பு பாவேந்தரை பற்றிய நம்முடைய தொடர்பு, நம்ம பாவேந்தருடைய தொடர்பு பற்றிய தொடர்புகளை பற்றி சில செய்திகளை நான் கூறலாம் என்றுகிறேன். அதற்கு பிறகு அவருடைய கருத்துரைக்கு வழித்து நான் நம்புகிறேன். பாவேந்தர் அவர்கள் பாவேந்தர் ஐயா அவர்கள் மிக சிறிய காலத்திலேயே, அந்த 14 காலத்திலேயே ஒரு பாடல் காவியத்தை எழுதி கொண்டு போகிறார். பாவேந்தர் மேல 10 காரணமாகத்தான் தன்னுடைய பணியை விட்டுவிட்டு அஞ்சல் பணியை எடுத்து தெரிந்து கொண்டு புதுவைக்கு மாற்றிவிட்டு புதுவைக்கு செல்கிறார். அதற்கு முன்பே பள்ளி பருவத்திலேயே கல்லூரி பருவத்திலேயே ஒரு காவியத்தை எழுதி காட்டின பொழுது அவர் பார்த்துட்டு ஏதோ ஒரு குறைபாட்டை பார்த்து விசிறி எடுத்து விட்டார். எல்லாரும் பாட்டு எழுதிவிட முடியாது, முதலில் படி என்கிறது போல சொல்லி கடுமையான சொல்லி பிறகு வா என்று அனுப்பிவிட்டது போலவும் ஐயா அவர்கள் கடற்கரையில் உட்கார்ந்து ஒரு அருமையான பாடலை எழுதி கொண்டிருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். சீர்கின்ற நாகத்தினை மணியும் தொடங்குகிற அந்த பாடல் கணிசாரில் பதிவாக இருக்கிறது. பிறகு அஞ்சல் துறை சென்ற போது அஞ்சல் துறை பணியை இணைந்துவிட்டு பாடல்களை பார்க்க சென்றிருக்கிறார். ஐயா முருகன் அவர்கள் கூறியது போல் எங்கிருந்து வருகிறீர்கள், என்ன பணி செய்கிறீர்கள் என்றெல்லாம் கேட்கிற போது அஞ்சல் பணி என்றெல்லாம் சொல்லி வைக்கிற போது இதெல்லாம் நம்ம ஒவ்வாறு தூக்கி போட்டுவிடு என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். பிறகு அது இருக்கட்டும், நீ ஒவ்வொரு நாளும் இங்கே போய் வந்துட்டாயா என்றெல்லாம் கேட்டு ஒவ்வொரு நாளும் இங்கே வந்துவிடு, அதற்கு பிறகு செல் என்கிறது போலதான் சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அஞ்சல் பணியை முடித்துவிட்டு ஐயா அவர்கள் பாவேந்தர் வீட்டு இல்லத்திற்கு சென்று பிறகு இரவெல்லாம் திரும்புகிற பணி. அப்பொழுது ஆண்டு 54 இருக்கலாம். நான் அப்பொழுதுதான் பிறந்து கை குழந்தையாக இருந்திருக்கிறேன். எனக்கு ஒரு 4-5 ஆண்டுகள் அங்கு புதுவையில் இருந்திருக்கிறார். அப்பொழுது நான் எனக்கு நினைவு தெரிந்து ஓரளவு நினைவு தெரிகிற வரை அவருடைய தொடர்பு இருந்திருக்கிறது. எனவே பாவேந்தர் எனக்கு நினைவு வருகிற காலத்தில் ஒரு தொடர்பில் இருந்திருக்கிறார், என்னெல்லாம் மடியில் தூக்கி வைத்திருந்திருக்கிறார் என்ற ஒரு செய்தியும் நமக்கு ஒரு கல்விக்குரிய செய்தியாக இருக்கிறது. இடையில் என்னுடைய நம்முடைய தமிழ்கையார் பொற்கொடி அவருடைய பிறந்த நாள், 5ஆம் ஆண்டு பிறந்த நாள். அதை ஒட்டி ஒரு தூவல், மிக உயர்ந்த தூவல், அன்றைக்கே மிக உயர்ந்ததும் விலை உயர்ந்ததுமான ஒரு தூவலை வாங்கிக்கொண்டு போய் ஐயாவை காணுகிறது போல போயிருக்கிறார். ஐயா மாவட்ட போய் குழந்தை வாழ்த்து வாங்குறது போல அந்த தூவலை ஐயா மிக உயர்ந்த தூவல், யாருக்கும் கொடுக்கக்கூடாது, நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், இதை வைத்துதான் நீங்கள் எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கிறார். நானும் கொடுக்க மாட்டேன், நானே வைத்துக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒரு 2-3 நாளைக்கு பிறகு போய் பார்த்தா அந்த தூவல் அவர்கள் இல்லை, வேற ஏதோ தூவலுக்காக அழைக்கிறார். ஐயா நான் ஒரு தூவல், ஆமாப்பா யார்
ஆனால் ஒரு 5 ஆண்டுகளுக்கு பிறகு பணிமாற்றம் வர வேண்டியிருந்தது. ஐயா புதுவையிலிருந்து கடலூருக்கு எழுதி கொண்டிருந்த அந்த முதல்ல எழுதி கொண்டிருந்த பாமியம் ஒன்று, அதற்கிடையில தென்றல் கண்காசம் நடத்துகிற ஒரு தென்றல் இதழ ஒரு விளம்பரம் வருகிறது. ஒரு பாவியம், அந்த பாவியத்துக்கு பரிசு தொகை, ஏதோ ஒரு தொகை, அவர்களுக்கு பெருமையான தொகை, இதற்கு ஒரு பாடல் எழுத வேண்டும், இதற்கு நடுவர் பாரதிதாசன் அவர்கள் அப்படின்னு சொல்லி வருகிறது. உடனே அந்த நீங்கள் ஒரு பாவியத்தை கொடுத்துருந்தாலே அதை கொண்டு வா, அதை அனுப்பிவிடலாம். யார் நடுவர்? நாம தானே. உடனே எழுதினார். உடனே அதை சரி செய்து கொண்டு வா அப்படின்னு உடனே ஒரு விடுமுறை போட்டு அந்த பாவியத்தை சரி செய்கிறார். அவனை சரி செய்து அதை எடுத்துக்கொண்டு போன உடனே எடுத்துக்கொண்டு போகிற பொழுது அந்த போட்டியில என்ன தலைவராக போட்டு நடுவராக போட்டு அதை நீக்கி விட்டாங்களா, அதனால நீங்க எழுதாத அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இல்லையா, எழுதிட்டேன். அப்படியா, எடுத்துக்கொண்டு வா அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனை அழைத்து மன்னர்மன்னன், ஒரு கோபதி என்கிற இயற்பெயர், மன்னர்மன்னன் என்ற பெயர், இந்தப்பா நம்ம அச்சகத்திலே அறிந்து அச்சிட்டு கொடுக்கிறார். ஒரு நாள் அச்சகத்தில் போகிற பொழுது மன்னர்மன்னன் அவர் ஒத்த அகவை உள்ளவர், அவரும் மன்னர்மன்னனும் ஒத்த அகவை உள்ளவர். தலைவர்கிட்ட ஏதாவது அணிந்துரை கேட்டீர்களா? இல்லைங்களா அப்படி கேட்கலையே. கொடுத்துருக்கிறாருப்பா, அவனும் கொடுத்துருக்கிறாரையா, அவனும் பாடல் எழுதிட்டு அணிந்துரை கொடுக்காத சொல்லிட்டு இருப்பான், அவரே ஒரு அணிந்துரை எழுதிருக்கிறாருப்பா, அருமையான அணிந்துரை பாருங்கய்யா அப்படின்னு கொடுத்துருக்கிறார். ஏறக்குறைய ஒரு 42 அகவை வேறுபாடுள்ள தன் மகனை ஒட்ட அகவையில் உள்ளவருக்கு ஒரு அருமையான அணிமுறை, கள்ளம் எப்படி அப்படி கடுகளவும் இல்லா நெஞ்சினார் என்று தொடங்குகிற அந்த அணிமுறையை, இதுதான் ஒரு பெரிய மனம் வேண்டும். அது அந்த நாளில் இவர் எப்படி பிற்காலத்தில் இருப்பார், எப்படி உழைப்பார், எப்படி பேர் பெறுவார் என்கிறதெல்லாம் முன்கூட்டி உணர்ந்த வகையில் அந்த பாடல் அமைந்திருக்கும். அந்த அணிந்துரையோடு இந்த பொய்யாக்கணி ஆவியம் அவரை வெளிவருகிறது. இந்த தொடர்பு அவர்களுக்கு ஒரு 5 ஆண்டுகளாக நீடிக்கிறது. அதற்கு பிறகு அவருடைய மகனுக்கும் அவருக்கும் ஒரு சின்ன மன வேறுபாடு தனியாக கூறியிருக்கிறார். அப்பொழுது ஒரு மன வேறுபாடு வருகிற பொழுது இவர் எப்பொழுதுமே பாவங்களுக்கு போய் வந்திருக்கின்ற பொழுது ஒரு நாள் அழைத்து கேட்கிறார், என்ன எனக்கு வந்த மலர்களையெல்லாம் நீ அந்த துறையில் இருக்கிறதுனால எடுத்துக்கொண்டு போய் மன்னர்மன்னன் கொண்டு வருகிறாரு என்கிறது போல ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். இது அவருக்கு மிகவும் மன தாங்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. அது ஐயா நீங்க தவறான செய்தியை அது போல நான் செய்ய மாட்டேன், நீங்கள் எப்பொழுது அடைகிறீர்களோ நான் வருகிறேன். அதில் தன்னுடைய தொடர்பை கொண்டாடி வைத்திருக்கிறார். இதற்கிடையிலே மாறுதல், கடலூருக்கு மாறுதல் கிடைத்திருக்கிறது. கடலூர் பார்த்துட்டார். பிறகு 2 நாள் அவர் என்னப்பா வழங்கியவில்லை என்கிறதெல்லாம் அப்படியெல்லாம் கேட்டிருக்கிறார். இடையில நடந்த நிகழ்ச்சி. அதற்கு பிறகு 64 நான் அப்பொழுது 10 அகவை உள்ளேன். செய்தித்தாளில் பார்த்து தான் தெரிந்து கொள்ளுங்கள் அவருடைய மரபை தெரிந்து கொள்கிற ஒரு வேலை வந்தது. அப்பொழுது அவ்வளவு கலங்கி நான் பார்த்ததில்லை தந்தையாரை. அப்பொழுது உடனே அப்படி போட்டு பதவி எடுத்துக் கொண்டு போனார். அங்கு பல தமிழ் அன்பர்கள், ஐயாவோட பழைய நண்பர்களாகவும் இருந்த முருகன், ஐயா திருமுருகன் இவர்கள்லாம் இருக்கிறார்கள். இப்பொழுது அவர்களெல்லாம்
நினைவேந்தல், பாவேந்தல் நினைவேந்தல் என்று ஒரு சொல்லை கொடுத்திருக்கிறார். அந்த பாவேந்தல் நினைவேந்தல் என்கிற சொல் அப்பொழுதுதான் உருவாக்கப்பட்டது. பொதுவாகவே சிறு குழந்தைகளாக இருக்கிற பொழுதிலிருந்து பாவேந்தரை பற்றிய பாடல்கள் எல்லாருமே பாடல்கள் எல்லாரும் நம்மளோடவே இயல்பாக பேசிக் கொண்டு இருக்கிற பொழுதே, குழந்தைகளாக இருக்கிற பொழுதே அவர் அழைத்துக் கொண்டு பாவேந்தர் பாடல்களையும் பாவேந்தர் பாடல்களையும் எல்லாருடைய பாடல்களையும் அப்பொழுது உதைப்பார். அப்பொழுது நாம் சிறு பிள்ளைகளாக இருந்த போது இருந்தெல்லாம் அப்பொழுது தெரிந்து கொண்டோம். அப்பொழுது புதுவை வானொலியில் குழந்தைகள் நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும். குழந்தைகள் கலந்து கொள்கிற நிகழ்ச்சியெல்லாம் இப்போ பாவேந்தர் பாடல்கள்லாம் நம் பிள்ளைகள்லாம் அப்பெல்லாம் போய் நீங்கள் நிறைய பாடல்களை எல்லாம் அந்த சிறுவர் நிகழ்ச்சிகள்லாம் பாடியிருக்கிறோம். அப்பொழுது என்னுடைய தங்கையும் வாழ்வியல் சென்னை மிக அருமையாக பாடுவார்கள். பாவேந்தர் அவர்கள் இசையிலையும் வல்லவர். இசையும் இசைப்பாடல்களையும் மண்ணிசைத்து பாடக்கூடிய வகையில் எழுதக்கூடியவர். அந்த வாழ்வியல் சென்னை அவரே ஒரு பலரும் பல இசையில பாடுகிறார்கள் என்றால் கூட அவரும் இசை அமைந்திருப்பார். அதை பெரும்பாலும் பாவேந்தர் அவர்களுக்கு தெரியும். அந்த பாடல்கள் எல்லாம் அந்த இசையோடவே நமக்கு சொல்லிக் கொடுத்தால் தங்கை தேன்மொழியும் அக்காவும் மிக அருமையாக பாடுவார்கள். வாழ்வியல் சென்னையை செய்பவர்களிலேயே இந்த புதுவையில தமிழ் வாழ்க்கை பாடலாக இருக்கிறது. உண்மையிலேயே அது நமக்கு பல ஊர்களிலேயே நமக்கு பொருந்திய பாடல். அது தமிழ் தமிழுக்கும் 52 பேர் என்கிற பொழுது நமக்கு தமிழை பற்றிய இலக்கியங்கள் எல்லாம் வந்திருக்கிறது. தொடர்ந்து வந்த பிறகு 2000 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் எழுதின கழக பாடல்கள், அதற்கு பிறகு தமிழ் புதுவில் இருந்த செய்தி, இருந்தவளே உன்னால் இருந்தேன், விருந்தவிரதம் என்றாலும் வேண்டேன், பாடல்கள் விருந்தவிரதம் என்றாலும் வேண்டேன் என்கிற பிறகு என்று கூறிய பிறகு இப்பொழுது நாம் வாழ்ந்த காலத்துக்கு முன்பு நம்ம வாழ்கிற காலத்திற்கு முன்னே தமிழை பற்றிய ஒரு கருவியாக அதுல பலம் எல்லாரும் கேட்டிருக்கிற பாடல் தான். அதை எடுத்து சொல்லும் பொழுது உணர்வேன் சொன்னார் பாருங்க, உயிர்க்கிறேன் என்றால் அது உண்மையிலேயே அவர் உள் வாங்கி உயிர்க்கிறேன், தமிழ் பெண்கள் உயிர்க்கிறேன், சமூகத்தின் உழைப்புக்கு நீர், வாழ்வுக்கு நிறைந்த ஊர், உரிமை செவ்வாய்க்கு வேல், இளமைக்கு பால், உழவருக்கு வேல், அசதிக்கு சுரக்கந்த தேன், அறிவுக்கு தோல், கவிதைக்கு வைரத்தின் வாழ், பிறவிக்கு தாய், வளமிக்க உளமுற்ற தீ என்கிற ஒரே ஒரு அவ்வளவு ஒரே பாடல்ல அது எப்படியெல்லாம் கருவியாக பயன்படுத்த முடியும் என்கிற ஒரு செய்தியை அதுல கொடுத்தது. அது நம்மளோட உள்ளும் இருக்கும் வரை அந்த பாடல் கிடையாது. இதுபோல யாராவது பாடியிருக்கிறார்களா என்றால் அதே போல அந்த வாழ்வியல் சென்னையை செய்பவர்களிலேயே இருக்கிற பாடல்கள் இது பாடினம் பாடினா தங்கையெல்லாம் அவங்க குழந்தை பாடினா உண்மையிலேயே அவங்க உணர்வோட யாரும் பாடலாம். இது நம்ம திரைப்பட பாடலாம் வந்திருக்கிற பொழுது அவர்களை பாட்டிதான் அந்த பாட வைத்திருப்பார்கள். அவர்கள் வேற்று மொழியினராக இருந்தாலும் கூட அவர்கள் மொழியில அவர்களை விட தமிழ் பெண்ணி யாரும் பாடிட முடியாதுங்கிறது போல அவ்வளவு அருமையாக இனிமையான குரல்ல பாடியிருப்பார்கள். நம்ம எல்லாரும் வீரவசம் பாடுகிறார். தங்கையெல்லாம் பாடுகிற பொழுது அந்த உணர்வும் கலந்து இந்த பாடுகிற பொழுது வாழ்வின் செம்மையை செய்பவழிங்கிறது போல செந்தமிழே உயிரே கலந்தேனே செயலினி குறிச்சினி உனக்களித்தேனே நைந்தாயில் நைந்து போக்குமின் வாய் வாழ்வு நன்னிலை உனக்களில் எனக்கும் தானே என்றார். அப்படி நம்மளோட இணைந்து கொள்கிற பாங்கு அவர்களிடம் தான் இருக்கிறார். நல்லுயிர் உணவும் செந்தவர் மூன்றும் நான் நான் நான்
நீலவே நீ நீ முன்னடந்ததை கூறுவாய் யாய் கூறுவாய் இலக்கு சென்ற வெள்ளையும் உன்னையும் கூடி இயற்கை என்னை வளர்த்தனோ ஊட்டி. இது நிலவே இயற்கையை உன்னையும் கூட்டி நிலவை உன்னை தமிழையும் கூட்டி இயற்கையை வளர்த்துகிறாளாம் பாலூட்டி என்கிற ஒரு தமிழ் உலகில் போட்டி காவி எழுதிய அந்த பாடலுக்கு அந்த பாடலுக்கு இணையாக வரும். அதே போல அந்த ஒரு பாடல் தமிழனே இது கேளாய், அந்த பாடலை தமிழனே இது கேளாய் உன்பால் சாதனை பல நாளாய் ஏன் பள்ளி கொண்டிரையா ஸ்ரீரங்கநாதரே ஏன் பள்ளி கொண்டிரையா என்ற பாடல் ஒரு சிறப்பா இருந்தது. அது அப்படியே எடுத்தது. தமிழனே இது கேளாய் உன்பால் சாதனை பல நாளாய் கமழும் தமிழினை உயிரென ஓம்பு கமழும் தமிழினை உயிரென ஓம்பு காணும் பிற மொழிகளோ பெரும் வேம்பு நமக்கெல்லாம் வடமொழி தூக்கிடும் தாம்பு நமக்கெல்லாம் வடமொழி தூக்கிடும் தாம்பு நம் உரிமை இதனை கழித்தத பாம்பு தமிழனை அதுல நல்ல ஒரு செய்திகள்லாம் இனிமையான பாடலே கணித்து என்னும் தன்மை தமிழனே உண்டு தமிழே ஞானத்தின் தாய்மொழி பண்பு கணிச்சாறு போல் பல முன்பெல்லாம் கண்டு காப்பதும் அழித்ததும் தமிழ் செய்த துண்டு தமிழனை வந்தவர் வந்தவர் தமிழால் செழித்தார் வாழ்வில் உயர்ந்த பின் தமிழையே படித்தார் நம் செயற்குழுங்கள் பற்பல அழித்தார் நமக்கு நாம் உணர்வோம் என்னால் அவரை விழித்தார் தமிழனை. இந்த மிக அருமையான பாடல் பல செய்திகள் 3 செய்திகளை அடக்கியது. வடமொழி தூக்கிடும் தாம்பு கணித்து என்னும் தன்மை தமிழன் உண்டு தமிழை ஞானத்தின் தாய்மொழி பண்டு வஞ்சகர் வந்தவர் தமிழால் செழித்தார் தமிழால் உயர்ந்த பெண் தமிழையை படித்தார் என்ற ஒரு செய்தி அவர் அந்த பாடலில் அழுத்தமாக கூறியிருக்கிறார். அந்த செய்திகளை நாம் சுவைத்த மிகவும் சுவைத்த சில செய்திகளை நாம் பகிர்ந்து கொள்கிறோம். அப்புறம் ஒவ்வொரு இடத்துலையும் போய் மக்களோட இணைந்து கவனிக்கிற பாங்க அந்த இசை போகிற பொழுது அவருடைய தன்மையும் பார்க்கிற பாங்க அவருக்கு இருந்திருக்கிறது. ஏனென்றால் இசை முதல் பல பாடல்கள் அது போல ஆலையின் சங்க ஊதாயோ என்கிற ஆலை போகிற சென்ற ஒரு ஆலை தொழிலாளியுடைய மனைவி கேட்கறது போல. அப்புறம் எந்த இடத்துல போய் தான் கவனித்திருப்பார்கள் சொல்ல முடியாது. போய் அந்த நாள்ல வீடு கட்டுகிறவர்கள்லாம் சுண்ணாம்பு அடிக்கிற ஒரு நிலைகள்ல இருக்காங்க. சுண்ணாம்பு அடிக்கிற பெண்களுடைய போய் அங்க அவர்கள் போய் அந்த எடுத்துட்டு ஏதோ பாடுகிறார். அந்த இசையில ஒரு அந்த பாடலை கேட்டு பெரும்பாலும் அந்த சந்தத்தை தான் அவர் எடுக்கிறார். சந்தத்தை எடுத்து அதுல ஒரு பாடல், இது பாடலையும் ஒரு காதல் சுவையோட பாடுகிறார். மந்தனின் மாடத்து உபையிலே அவன் மாமன் வரும் அந்தி நேரத்திலே இருந்தவள் குரு சென்றால் அவன் உடை இருந்தாரை மறந்தாள். கூட்டமா கூட்டிட்டு இருக்கிறவா அவன் மாமன் டக்குனு தெரிச்சு போயிடுறா. சொல்லாத கொள்ளாத தொந்தி சரித்திட வெட்டி கட்டி அவன் தூக்கி வந்தான் ஒரு வெள்ள கட்டி இந்த என்ன கூட்டத்தை தாண்டி அவன் எட்டி ஒரு முட்டமை தாண்டி இதெல்லாம் சந்தத்திலேயே ஒரு பாடலை ஏதோ பாடி இருக்கிறாங்க. அந்த சந்தத்தை
கட்டி வெள்ளத்தை கசட்டு என்றால் அவன் கட்டாணி மூலம் என்றால் தொட்டியின் மீது வைக்க சொன்னால் அவன் கோடை ஓடி என்றால் இந்த பாடல்கள் வருகிறது. இந்த பூமையில பூமை கவிஞர் சுரதாரிகள் பூமி அவருக்கு மேல பல செய்திகளை சொல்லுகிறார். இதெல்லாம் சின்ன வகையில சொன்ன செய்திகளுடைய நாற்பதையும் சேர்த்துதான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த முழுமை நிலா அழகுலாம் நாம நிறைய கேட்டிருக்கோம். அந்த நாள்ல சின்ன குழந்தைகளா இருக்கும்போது இந்த நிலவு வந்திருக்கும். நிலவுன்றதும் பொழுதுபோக்கு பொருள். இப்படியே பார்த்து வானத்தை பார்த்து அப்போது நம்ம மொட்டை மாடியில கடலூர்ல ஒளி குறைவா இருக்கிற காலத்துல எல்லா விண்மீன்களும் தெரியும். நிலவு இருக்கும். இந்த விண்மீன் கூட்டங்களை எல்லாம் வந்து தெரிந்து வைத்திருப்பார். இது இன்ன கூட்டம், இது நடி விருச்சிகம், இது அரிமா, ஒவ்வொன்றும் அழகர். இதெல்லாம் ஒவ்வொரு கூட்டத்திலையும் பார்த்து இது வந்து மேகம், ஆடு போன்று இருக்கிறது தலை மேகம், இது விடை நாளை போன்று இருக்கிறது, இது இரட்டை, இரண்டு சிறுவர்கள் இருக்கிறது போல இருக்கிறது என்றெல்லாம் அடையாளம் காட்டிக் கொண்டிருப்பார்கள். எல்லா விண்மீன்களும் தெரியும். நமக்கு கண்ணிலையும் ஒளி இருந்தது. அப்பொழுது அந்த ஊர் அவ்வளவு இருளாக இருந்ததுனால எல்லா விண்மீன்களும் தெரியும். இப்பொழுது உச்சூருக்கு போனாதான் அந்த விண்மீன்கள்லாம் பார்க்க முடியும். அப்பொழுது அந்த நிலவை பார்த்து எப்படி சொல்லியிருக்கிறாங்க, சுழற்றி எரிந்த வெள்ளை கட்டு சொத்தி கிடந்தார். அப்ப பார்த்தா அப்படியே சின்ன குழந்தைகளா இருக்கும்போது அப்படி பார்த்து கொண்டிருக்கோம். அப்படி சுவைக்கிற அளவு பாடல் இருந்தது. அதெல்லாம் அந்த செந்தொடை என்று சொல்வார்கள். செந்தொடை வருகிற தொகை அவருக்கு மிக பிடித்தமான காவல் குண்டு பாடல்கள், காவடி சுந்த பாடல். இந்த முன்னாடி வருகிற இந்த செந்தொடை எல்லாரும் கேட்டிருக்கோம். தலைவாரை சூடி உன்னை தலைக்கு போவன் என்று சொன்னால் உன் அன்னை சிலை போதே நன்கு நின்றாய், நீ சிந்தாத கண்ணீரை என் சென்று நின்றாய், விலை போட்டு பார்க்கவா முடியும் கல்வி வேலையோரும் கற்று வருவதால் படியும் மலைவாழை அல்லவோ கல்வி நீ வாயார உண்ணுவாய் பூயன் முதல். அந்த செந்தோடை முடிகிற படத்துல அதே போல காவடி சிந்து சிந்து வகையில நிறைய பாடியிருக்கிறார். அதுல உத்தர்கள் எங்கும் வீடு முட்டும் கற்களும் நேர்வெங்கும் மக்கள் எடுத்து வைக்கையிலே கால்களில் இது போல பல கண்ணிகள் வருது. இதெல்லாம் பார்த்தா மிகவும் சுமையான பாடல்கள், பாடுவதற்கும் இனிமையாக இருக்கும். அந்த இதை உண்மை சொன்னார்கள். கவி ஒன்று வெளியிட அடிக்கடி ஐயா அவர்கள் பாடினார்கள். கவி ஒன்று வெளியிட புக்களும் தங்களின் ஓவியத்திலும் ஏழு எழுத்து வைக்கலாம். அப்போ என்ன எழுதுன்னு எல்லாம் வந்து முன் நிற்குது. அதுபோல காடும் கழனியும் காடும் அந்த கண்ணை கவர்ந்திட எத்தனைக்கும் ஆடு மகிழ்நிகர் பெண்கள் எல்லாம் உயர் அங்கே பேரம் சோலை குளிர்ந்தல் தென்னல் வரும் பல தோகை மயில் வரும் மன்னம் வரும் மாலையில் மேற்கிசை வானத்தில் விழும் மாணிக்கப்பதி காட்சி தரும் வேலை சுமந்திடும் வீரர் கோள்கள் வெற்ற சொல்லி வரகை வேணும் கோலங்கள் யாவும் மலை மாறையாக இவற்றிடையே இந்நிலையிலே தமிழ்நாட்டிலே எந்தவர் மக்கள் குவிந்திருந்தால் நல்லதோர் காட்சி இறக்கம் உண்டாகி என் ஆவியில் வந்து கலந்தது என்கிற ஒரு பாடல். இப்பொழுது அண்மையில் ஒரு பாடல் ஒரு நூல் வந்தது. வெளிவரது இந்த நூல் மதிப்புரைக்காக வந்தது. அதில் பார்த்தா ஒரு பாடல் அந்த ஆசிரியர் எங்கிறது இல்லை. அது தொடக்க காலத்தில் திரைப்படத்தை பற்றி அவர் வருந்தி எழுதின பாடல். என் தமிழர் படம் எடுக்க ஆரம்பம் செய்தார். எடுத்தாருக்கு 1 10 100 முன்னேறும்
உயர்நோக்கம் அமைந்ததுவாய் இல்லை, ஒன்றேனும் உயர்நடிகை வாய்ந்ததுவாய் இல்லை, ஒன்றேனும் வீழ்ந்தவரை எழுப்புவதாக இல்லை என்கிற ஒரு பாடலை நான் பார்த்தேன். வியப்பாக இருந்தது. அந்த பாடலின் வரைக்கும் வந்திருக்கிறது அவருடைய என்ற வகையில் பாவேந்தர் ஒரு தமிழ் மொழி நிகழ்ச்சிக்காகவும் தமிழின் எழுச்சிக்காகவும் தமிழை கையாளுகிற திறன் பெற்றவராகவும் ஆப்புறமை வாய்ந்தவராகவும் இயற்கை நுகர்வதும் அதை வெளிப்படுத்துவதுமாகவும் இசைப்புறமை கொண்டவராகவும் சந்தம் அந்த சந்தம் கொண்டு பாடல் அமைப்பவராகவும் ஓமையை பல புதிய ஓமைகளை கொடுப்பவராகவும் செந்தொடையை வைத்து அதை பாடல்களில் ஒரு திறன் பெற்றவராகவும் நாடகமாகவும் பல திரைப்படங்களுக்கெல்லாம் உரைநடை எழுதியிருக்கிறார். ஒரு நாடகம் எழுதியிருக்கிறார். இது எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு புலவர் ஒரே ஒரு பாடல் சத்தியமுத்த புலவர் என்ற ஒரு பாடல் எதற்காக முன்னும் பின்னும் எந்த ஒரு வரலாறுக்காக தனித்து நிற்கிறது, அது நிற்கிறதே என்று எல்லாரும் சொன்னாங்க. அதை ஒரு கற்பனையாக ஒரு நாடகமாக எழுதியிருக்கிறார். மிக சிறந்த நாடகம். ஒரு அந்த நாடகத்தில் உறக்கமே இப்படிதான் வரும். மங்கையே மாலை வந்து நிற்கிறதுக்கு திரும்பி வந்து சேர், யான் இந்த வெயிலை யான் பொறுத்திருப்பார் அப்படின்னு ஒரு படம். அதுக்கு இடையில முடிவுல அந்த இது அரசனுடைய அவசரமான அரசுக்கும் பேசுகிற ஒரு உரையாடல். அதே நேரத்தில் இந்த புலவர் வீட்டு புலவர் சத்திமுத்த புலவர் அந்த வறுமை காரணம் போல அடிப்பெருக்கு துணை தூங்குகிறது, கைத்துணை பாதைக்கு இயங்குகிறது, பெரிய பிள்ளை கண்ணில் இயங்குகிறது, இப்படி எல்லாம் படிக்கிட்டு இப்படியா உங்கள் தமிழ் போங்குகிறது அப்படின்னு வரும். இந்த முடிவில் இருக்கிற அந்த நாடகம் முழுவதுமே இந்த மாதிரி போகும். இதை படித்து எடுத்து முடித்தா நமக்கு அங்க பாவேந்தரோட துணையாக இருந்த திருக்குறள் பெருமாள் என்கிற ஒரு ஐயா அங்கு நெடுந்தாலும் அது இருந்தால் நம்முடைய இல்லத்துக்கு வருவார். அவர் எந்த ஒரு நேரமும் அப்பொழுது நாடாப்பதிவானலாம் கிடையாது. நாடாப்பதிவான அழுத்தினா அது போய் நிற்கும். இங்கே நம்ம நட்சகம் பாவேந்தர் பாடலை கொண்டு வந்து போட்டிருக்கிறார். அது பாடி நிற்கிற வரைக்கும் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கலாம். அதுபோல அவர் நடமாடும் ஒரு ஒலிப்பதிவான என்றே வைத்துக் கொள்ளலாம். பெருமாள் இங்கே வாங்க திருக்குறள் அந்த சத்திமுத்த நாடகத்தை சொல்லுங்கன்னா அங்கே போய் யாராவது வந்திருக்கிற போது வேலை இருந்தால் அவங்க அந்த பெருமாள் சொல்வார், அதை கேட்டுக்கொள்வார். ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு நேரம் மிகவும் பயனுள்ள வகையில் அந்த சுவை காலத்து சுவையாக அந்த நாடகத்தை சொல்லுவார். இது இந்த நாடகத்தை எப்பொழுதும் பலரும் ஒளிபரப்புகிறார்கள். ஆனாலும் பெருமாள் சொல்லுகிற அந்த அப்படியே கூட்டவர் அவர் சொல்லுகிற உணர்வோடு சொல்லுகிற ஒரு செய்தியெல்லாம் நமக்கு பல முறை கேட்டிருக்கிறோம். எனவே நமக்கும் ஒரு நாடாப்பதிவான பதிவான போது நமக்கும் பதிவாக இருக்கிறது. இந்த ஒரு பாவேந்தருடைய நினைவுகளை இந்த நினைவு நாடு நினைவேந்தர் நிகழ்ச்சியினாலே இங்கு தமிழக அரசில் இந்த ஒரு வாய்ப்பு குடியரசு அமைந்திருக்கிற ஒரு வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொடுத்தோம். நமக்கு பாட வேண்டதான் வேண்டும் என்கிற உணர்வுதான் இருக்கும், ஆர்வமெல்லாம் இருக்கும். நட்சகம்லாம் இப்போ துணை செய்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். இந்த புதிய ஒலிபெருக்கி ஒளி வாங்கி நாம் பாடுகிற ஒரு பாடலும் ஏதோ ஒரு அளவு இனிமையாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். இனிமையாக இல்லை என்றாலும் நான் எண்ணுகிறேன் எனக்கு தொழிலாளர் என்னை கண்ணுக்கிறது நினைக்கிறேன். இது அடுத்ததாக ஐயா கடவுள் மணிமான் பேராசிரியர் கடவுள் மணிமான் இந்த நேரமும் ஐயா இது ஒரு பாடல் வரட்டும், இதுதான் புகழ்மை அப்படின்னு இரவு தான் சொல்லுவேன். அடுத்த நாள் பாடல் எங்கிருந்து தான் சொல்லணுமோ அந்த சொற்களை எல்லாம் சொல்லுகிற பாங்குடையவர். தென்மொழி வராத நின்றால் கூட தென்மொழி வருகிற பொழுதெல்லாம் மணிமாறன் ஐயா பாடல் வருகிறோம். இடையில பல சித்தவர்களும் கூட வரும். இருந்தாலும் அவருடைய தொடர்பு அவருடைய அன்பை தான் இவருக்கு உறவாக இருக்கிறது. எப்பொழுதும்
கூட துணை நின்று அவர்களுக்கு நெருமொழிக்கு அவர் குறைந்த மதிப்பட்ட இளைய கலைஞர் போல நம்ம எப்படி சொன்னாலும் கொடுக்கிறாரே என்ற ஒரு வியப்புதான் அந்த வகையில் அவர்கள் பாடல்களை ஒப்பிட்டு ஒரு பெரிய ஆய்வு செய்து பல நூல்கள் எழுதியிருந்தாலும் இந்த நூல் மதிப்புக்குரிய நூல். அதே போல் ஐயா யார் அவர்கள் செய்தியாளர், சமுத்திரம் வாய்ந்தவர், மொழிபெயர்ப்பு திறன் வாய்ந்தவர். அவருடைய மொழிபெயர்ப்பு கலையை நம்ம தான் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் பல செய்திகளை ஆய்ந்தவர். பல எந்த செய்தியும் நிகழ்ச்சியாக நேர்மையாக எடுத்து கையாண்டு அதை சீர்தூக்கி பார்த்து சொல்லக்கூடிய வன்மை உள்ளவர். அவருக்கு அவருடைய நாம் வியந்தது அவருடைய மொழிபெயர்ப்பு கலை எப்படி செய்ய தமிழை படித்து அப்படியே தமிழை பார்த்து ஆங்கிலத்தை படிக்கக்கூடிய அளவில் திறன் வாய்ந்தவர். அவர் மார்க்சியத்திலும் நுழைந்த மொழிபெயர்ப்பு மொழிபெயர்த்திருக்கிறதுனால அந்த கார்ல் மார்க்ஸுடைய செய்தியும் அவர் அதாவது அயோத்திதாச பண்டிதரை பற்றிய செய்தி மிகவும் குறைவாகத்தான் தெரியும். தொழில்நுட்பம் போன்றவர்களுக்கு நிறைய செய்திகள் அவர் பெயர முடியுமானால் அவரை பற்றிய ஒரு செய்தி குறைபாடாக இருக்கிறது. அது அவர் நிறைவு செய்வார் என்று நான் அவருடைய ஒரு சில செய்திகளை சொல்ல ஒரே ஒரு செய்தி அயோத்திதாசனுடைய தாத்தா கண்டாபனால்தான் திருக்குறளை நமக்கு இன்றைக்கு கையில் கிடைத்திருக்கிறது என்ற ஒரு செய்தி அவருக்கு நன்றி கூறப்பட